எல்லோருக்கும் வணக்கம். டென்ஷன் ஆகாதீங்கன்னே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ரொம்பவுமே கீழே இறங்கி கிடந்த நம்மளுடைய மார்க்கெட், அதுவும் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேற, வீக்லி எக்ஸ்பைரி. அந்த ஒரு சமயத்தில் மறுபடி மேல் நோக்கி ஏறி ஒரு ஃப்ளாட்டாக வெறும் 14 பாயிண்ட் லாஸ் அப்படின்ற மாதிரி தான் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இதனால என்ன ஆயிருக்குன்னா, அடே கரடி, இனி முடிஞ்சா நேத்தத்தை லோவை வந்து உடச்சு பாருடா அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு நம்பிக்கை எல்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க. இரியா, நேத்தத்தை லோ தானே, இரியா உங்களை வந்து வச்சுக்கிற அப்படின்ற மாதிரி கரடிகள் நாளைக்கே வந்து உடைக்காம நேத்து வந்த லோவா வச்சுக்கிட்டே ஏதாவது இன்னொரு 10-15 நாளைக்கு தப்பி தவறி மேலேயே இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். 10 வருஷம் கழிச்சு நம்மளுடைய ஃப்ரெண்டை பார்க்குறோம், இவன் எப்படி உருப்படாம தான் இருப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா, பல கோடி சொத்து மதிப்புள்ள ஒரு வீட்டம்மாவை கட்டிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையே ஜெகஜோதியா வாழ்ந்துகிட்டு இருப்பான். அது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் பயங்கரமா மோசமா கீழே விழுந்திருக்கு. எப்படியும் வேல்யூவேஷன்லாம் ரொம்ப கம்மியா இருக்குமோ முன்னணி கம்பெனிகள்ல அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். பெரிய பெரிய கம்பெனிகள் எடுத்து பார்க்குறோம். அல்ட்ராடெக் சிமெண்ட், இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அவனுடைய ஸ்டாக் பிஇ இன்னும் ஃபண்டமெண்டல் படி இண்டஸ்ட்ரி பிஇயோடவும் இன்னும் கம்மியாக வந்து சேரல. அதே மாதிரி டைட்டன் ஒரு கம்பெனி, அவனுடைய இண்டஸ்ட்ரி பிஇ 34 இருக்கு, ஆனால் அந்த ஸ்டாக் வந்து ப்ரீமியத்தில் ஸ்டாக் பிஇ 88 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இத்தனைக்கு அவன்லாம் 3800 ரூபா இருந்தவன் 3200 போயிட்டு இருக்கான். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் செக்டரில் எடுத்து பார்க்குறோம், அது இண்டஸ்ட்ரி பிஇ 15 இருக்கு, ஸ்டாக் பிஇ 68 இருக்கு. இவனுமே வந்து சமீபத்தில் இப்போ வரைக்குமே பெருசாக இறங்கி வரல. அதே மாதிரி ஜொமேட்டோ கம்பெனின்னு ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, அவன் இண்டஸ்ட்ரி பிஇ எடுத்து பார்த்தா 47 இருக்கு, ஆனால் அந்த ஸ்டாக் பிஇ 325 இருக்கு. இவனுமே 300 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் இறங்கி வந்திருக்கா, இன்னுமே பிஇ ரேஷியோ கம்மியாகல. நெஸ்லே இந்தியான்னு ஒரு ஃபுட் ரிலேட்டடான கம்பெனி, அவனுடைய ஸ்டாக் பிஇ 68 இருக்கு, இண்டஸ்ட்ரி பிஇ 54 இருக்கு. இவனும் குப்புற படுத்துட்டான். 3000 ரூபாய் கிட்ட இருந்து 2000 ரூபாய் வந்து இறங்கியுமே இவனுடைய பிஇ ரேஷியோ இன்னும் கீழே வரல. சரி, இன்னொரு டிஃபரெண்டான செக்டர் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல சீமென்ஸ் எடுத்து பார்த்தா அவனுடைய ஸ்டாக் பிஇ 75 இருக்கு, இண்டஸ்ட்ரி பிஇ 44 இருக்கு. அப்ப என்டிபிசி கிரீன் ஒரு கிரீன் எனர்ஜி செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பங்கு எடுத்து பார்த்தா அவன் ஸ்டாக் பிஇ 256 இருக்கு, சம்பந்தமே இல்லாம இண்டஸ்ட்ரி பிஇ 28 இருக்கு. சரி, இன்னும் ஏதாவது ஒரு ஃபார்மா ரிலேட்டடான ஸ்டாக் எடுத்து பார்த்தா அதுலயும் சில பங்குகள்லாம் ஸ்டாக் பிஇ அதிகமா இருக்கு, இண்டஸ்ட்ரி பிஇ இருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் மோசமா ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தும் சும்மா ஒரு குத்து மதிப்பா ஸ்டாக் பிஇ வச்சு கணக்கு போட்டா கூட இன்னும் 50% கீழே விழுந்தாதான் ஒரு ஃபேர் பிரைஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல தகவல்கள் இருந்ததுன்னா என்னதான் பண்ணி தொலைகிறது நம்ம? அப்ப அவ்வளவு விலை அதிகமா கொடுத்த இத்தனை நாள் நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. நண்பர்களே, இந்த சமயத்தில் கீழே இருந்து ஏதாவது ஒரு பங்கு மேல் நோக்கி ஏறிச்சுன்னா 2 days மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சமீபத்தில் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் ஒரு ரெசிஸ்டன்ஸை வச்சு அவனை மண்டை மேலேயே கொட்டி இறக்கி விட்டாங்க. இதே மாதிரி தான் இந்த நெஸ்லே இந்தியான்னு கூட ஒரு பங்கு, சமீபத்தில் அவன் லோ ரேட்லேருந்து கீழே மேல் நோக்கி ஏறலான் இருந்தா இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட மண்டை மேலேயே கொட்டி விட்டு அவனை ஒரு 200-300 ரூபாய் இறக்கி விட்டாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் சும்மாவெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியாது, பல தடைகளை தாண்டி தான் சம்பாதிக்க முடியும். இந்த நெஸ்லே இந்தியா கூட பாருங்க, கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்க 2022 போய் பாருங்க, அப்போ அதே மாதிரி தான் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டறதுக்கெல்லாம் நிறைய முறை முயற்சி பண்ணியிருக்கான், மண்டை மேலேயே கொட்டி கொட்டி பல முறை கீழே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்போ ஒரு இடம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பிரச்சனைகளை தாண்டி ஒரு ஷேரினுடைய விலை ஏறுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அவனை தடுத்து விட்டு கீழே திருப்பி விடுறதுக்கு பல்வேறு ரெசிஸ்டன்ஸ்கள் இருக்குன்னா, அத்தனையும் தாண்டும் பொழுதுதான் ஒரு ஸ்டாக் வந்து பழைய இயற்கை அப்படின்றத வந்து அடையும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 days மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். பல நேரங்களில் வந்து அதை தாண்டி கிராஸ் பண்ணி ஓடி வந்துடுவான். இந்த நெஸ்லே இந்தியா கூட பல முறை 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டினா ஒரு அளவுக்கு நல்லா சந்தோஷம் தரும்படியாக சில நேரங்கள்லாம் ஏறி இருக்கான். பட் இப்போ சமீபத்தில் என்ன ஆகுதுன்னா, பல்வேறு பங்குகளுக்கு இது ஒரு தலைவலியா இருக்கு. மேல் நோக்கி ஏறி வரலான்னு நினைக்கிறப்ப 2 days மூவிங் ஆவரேஜில் மண்டை மேலே கொட்டி விட்டுறானுங்க. இதுக்கு காரணம் மார்க்கெட் இன்னும் வீக்னஸாக இருக்கு அப்படின்றதான் அர்த்தம். ஆனால் பாவிகளை இப்படி பண்ணிட்டீங்களேயா அப்படின்ற மாதிரி இந்த ஜில்லட் அப்படின்ற கம்பெனியும் இன்னைக்கு இன்ட்ரிம் டிவிடனுடைய எக்ஸ் டேட் 65 ரூபா கொடுக்குது இன்னைக்கு தான். ஆனால் அவனை 8% மேல் நோக்கி ஏற்றி விட்டுருக்காங்க ஜில்லட்டை. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்னுடைய இது பார்க்கும்போது அவனும் ஒரு 25 ரூபா இன்னைக்கு இன்ட்ரிம் டிவிடன் குடிக்கிறான், இன்னைக்கு தான் எக்ஸ் டேட். ஆனால் அவனை பிடிச்சி 4% கீழே இறக்கி விட்டாங்க. ஸோ ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பி வச்சு தடவி விட்டுட்டாங்க.
அதனால நண்பர்களே ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய நியூஸ்கள் இருக்கு. அதாவது டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிவிடெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும் மார்க்கெட்ல அப்படின்றது ஒரு காமனான டேட்டா. ஆனா அந்த நியூஸை விடவும் ஏதாவது Q3 ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துருச்சு அல்லது வேற ஏதாவது நியூஸ்னா கம்பல்சரி அந்த ஷேர் வந்து டிவிடெண்டுக்காகவோ அல்லது மற்ற கார்பரேட் ஆக்ஷனுக்காகவோ பிரைஸ் நெகட்டிவா தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஜில்லட் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் எதா இருந்தாலும். ஏன்டியாங்க அமெரிக்கால முட்டை விலை ஏறதெல்லாம் ஒரு நியூஸா அப்படின்னு கேட்டா சத்தியமா அது ஒரு நியூஸ் தான். அமெரிக்கால இப்போதைக்கு ஒரு புயல் அடிச்சாவோ ஒரு காத்து அடிச்சாவோ என்ன நடந்தாலும் அது நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அதுல என்ன ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 முட்டை $10 அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 850 ரூபாய் அப்படின்றாங்க. 12 முட்டை மாதிரியே வரைஞ்சி வைப்போம். ஸோ இந்த 12 முட்டை நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த முட்டை கிட்டத்தட்ட வெறும் ஒரு 60 ரூபா தான் வருது அல்லது ஒரு 85 ரூபாய்னு கூட வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம ஊர்ல வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அப்ப அமெரிக்கால வந்து 10 மடங்கு பக்கத்துல இன்னொரு ஜீரோ போட்டுக்க வேண்டியதான். அப்ப 20 லட்சம் ரூபா. இங்க நம்ம ஊர்ல 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அப்ப அமெரிக்கால கண்டிப்பா 20 லட்சம் ரூபா வாங்குவாங்க ஹையர் எண்ட் சேலரி. அதே நம்ம ஊர்ல 50,000 ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா அங்க மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளமாக இருக்கும். ஆனாலும் விலைவாசி கிட்டத்தட்ட ஒண்ணுதான். 2 லட்சம் ரூபாய் வாங்கி நம்ம 40,000 ரூபாய் செலவு பண்றோம்னு வச்சுங்க மாசம், நம்மளுக்கு மீதி 1,60,000 மிச்சம் இருக்கும். ஆனா அங்க 20 லட்சம் ரூபாய் வாங்கினாலுமே அவங்களுக்கு அப்ப 4 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவானாலும் அங்க ஒரு 16 லட்சம் ரூபாய் பக்கம் மிச்சமாகும் ஒரு மாசத்துக்கு. சோ சாதாரண ஒரு முட்டை விலை ஏற்றம் நினைக்காதீங்க. இதையே காரணம் வச்சு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய மார்க்கெட்டை குப்பரை போட்டு படுக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த அதானி குரூப் சம்பந்தமாக பல நாட்களாக செய்திகள் வராமல் இருந்தது. இப்போ வந்து சில செய்திகள் என்ன வருதுன்னா அவங்க இந்த மாதிரி ஸ்கூல்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பணம் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் இவங்க மேலே போடப்பட்டிருந்த வழக்குகள்லாம் மேபி கொஞ்சம் சுமாராக தற்காலிகமாக ஸ்லோ ஆகிடும் அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் வந்திருக்கு. ஆனாலும் பாருங்க பல முதலீட்டாளர்கள் பூனைக்கு சூட பால் வச்சிட்டோம்னா ஒரு இடம் குடிச்சுட்டு ஓடி போயிடும், மறுபடி பாலை வச்சாலும் பக்கத்துல வராது. அது மாதிரி எத்தனையோ பேர் இந்த அதானி குரூப்புல இருந்து விலகி இருப்பாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன செய்தி வரும்னே தெரியாது. நண்பர்களே நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாக்காரங்க தான் பேராசப்படுறாங்க, ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து நம்ம நாட்டிலிருந்து வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஏன் எடுத்துட்டு போறாங்கன்னா அவங்க ஊர் கவர்மெண்ட் பாண்ட்லயே 4% இருந்து 4.5% வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் பாண்ட்லயே கிடைக்குது. ரிஸ்க் இல்லாம சம்பாரிச்சுக்கலான்னு தான் பணத்தை எடுத்துட்டு ரொம்பவுமே ஆசை இல்லாம ஒரு சன்னியாசி மாதிரி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனா நம்ம தான் ஆசைப்பட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டுக்கிட்டு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. உண்மை அப்படி கிடையாது. நம்ம ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரைமரியா இந்த மாதிரி பிக்ஸட் டேர்ம் டெபாசிட், ரியல் எஸ்டேட், கோல்டு தான் நம்மளும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது போக தான் இது போன்ற மியூச்சுவல் ஃபண்டுகள் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால போறவங்க வர்றவங்கலாம் என்னமோ நம்ம ஆசைப்பட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஒருவேளை கம்ப்யூட்டர்ல தப்பா கிப்பா பிரிண்ட் பண்ணிட்டாங்களா என்னால் நம்பவே முடியலையே. நேத்து கூட திரிசா எனக்கு சிரிச்ச மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு கனவு வந்தது. எஃப்ஐஎஸ் கனவுல வரவே இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு போய் நிஜமாகவே எஃப்ஐஎஸ் பையிங் சைடு வந்திருக்காங்க. இது ஏதாவது பிரிண்டிங் எரரா என்ன ஒண்ணுமே புரியல. நண்பர்களே இந்த சூழ்நிலையில இன்னைக்கு மார்க்கெட்ல 2 முக்கியமான நியூஸ். ஏம்பர்னு ஒரு ஷேர் ஒரு கட்டத்தில் 8% மேல எல்லாம் இறங்கியிருந்தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மறுபடியும் ஒரு நல்ல ரெக்கவரி க்ளோசிங் டைம்ல பார்க்கும்போது வெறும் 5% தான் லாஸ்ட்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தான். ஸோ இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்பவுமே இறங்கி கடைசியில் ரெக்கவரியான பங்கு அப்படின்ற நியூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்றது. இன்னொரு நியூஸ் என்னன்னா போரோ ரினியூவபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் அவன் இன்னைக்கு ஒரு கட்டத்தில் அப்பர் ஃப்ரீஸ் ஆயிட்டான். அப்பர் ஃப்ரீஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆனா மறுபடியும் அப்பர் ஃப்ரீஸ் அப்படின்ட்டு ஆயிட்டான். இந்த சமயத்தில் இவனுடைய Q3ல என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பல்வேறு குவார்டர்களாக லாஸ் மேக்கிங்காகவே இருக்கா. இருந்து இன்னைக்கு வந்து அவன் ஒரு அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஒரு செய்தி. இந்த சூழ்நிலையில யாருமே புரிஞ்சுக்க முடியாதபடியாக எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் குவார்டரை விட அதிகமாயிருக்கு. அதே மாதிரி டிஐஎஸ் ஹோல்டிங் ப்ரீவியஸ் குவார்டரை விட அதிகமாயிருக்கு அப்படின்றதா இன்னைக்கு அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய போரோசில் ரெனியூவபிள்ஸ்னுடைய செய்தி. பச்சை மண்ணிய அவன் நம்பி ஏமாந்துருவாயா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்ப சமீபத்தில் ட்ரம்ப் மோடி அவர்கள் மீட்டிங் பண்ணப்ப ஏதாவது டிஃபென்ஸ் துறையில முக்கியமா இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஏதாவது வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வாழ்க்கை கிடைக்கல, கும்பா தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மட்டுமே 5% இறக்கம். அதுவும் இல்லாம ஒரு வருஷத்தினுடைய அல்லது ஒரு 6 மாசத்தினுடைய லோ ரேட்ல போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா.
கடந்த 6 மாசத்துல 30% மாதிரி இறங்கி இருக்கு. ஸோ யாருமே இந்த 6 months லோ கிட்ட வந்து இந்த HCL ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்னு கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் மார்க்கெட் இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, இந்த IPL 2025 நீ மார்ச் 22 ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு 1 மாதம் இருக்கு. எப்படியோ ஒரு 2-3 மாதத்துக்கு பொழுது ஓடிடும். ஸ்டாக் மார்க்கெட் தான் மேலே இங்கேயே ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கோல்டு பிரைஸ் ஆகட்டும், பிட்காயினுடைய பிரைஸ் ஆகட்டும், ரெண்டும் சமீப வாரமாக ஒரு மாதிரி நிலைய நின்று ஆடிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, எல்லாருக்குமே என்ன தெரியுங்களா ஒரு ஆசை, ஒரு ஐஸ்வர்யா ராய் மாதிரி, ஒரு அஜித் மாதிரி நம்மளுக்கு பேர் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் அந்த மாதிரி கிடைக்காது. அது மாதிரி தான் இந்த கிளாக்ஸோ அப்படின்ற ஷேர் வந்து கடந்த 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா 28% ஏறி இருக்கு. ஆனால் எத்தனை பேர் இந்த ஸ்டாக் வச்சிருந்துருப்பாங்க? பல பேர் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் 5 நாளில் 50% நீட்டி வேற படுத்திருக்குமே ஒழிஞ்சு இந்த மாதிரி ஏறின பங்காக பெரும்பாலும் இருக்காது. ஸோ எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய வருஷ லோ 1 year லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அல்லது ஒரு 6 months லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அங்கிருந்து ஒரு 30-40% ஜம்ப் ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த கிளாக்ஸோ ஸ்மேர் மாதிரி அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. எல்லாருமே இதுதான் ஆசைப்படுறாங்க. ஆனால் கிடைக்குதா? கிடைக்கிறது இல்லை. ஆஹா, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் யாருக்கு திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு, யாருக்கு ஒரு அருமையான இன்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிக்ரி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தான். காலையில நெகட்டிவ்ல இருந்தா, அப்புறம் என்ன நினைச்சானா க்ளோசிங்கில் பார்த்தா கிட்டத்தட்ட 5.7% கெயின் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கா. கடந்த ஒரு வருடத்தினுடைய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10% கும்பா பாடி விட்டதான் இவனுடைய சாதனையாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இன்னைக்கு ஒரு நாள் இவன் வந்து டபக்குன்னு ஒரு 6% மேல் நோக்கி ஏறி திடீரென்று ஒரு உருவான ஒரு இன்பமாக இந்த கிக்ரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்டு வழியாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா, டெய்லி எஸ்ஐபி போடுறவங்க, அல்லது வந்து வீக்லி எஸ்ஐபி போடுறவங்க, அல்லது மந்த்லி எஸ்ஐபி அப்படின்னு போடுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு ஒரு வேளை மார்க்கெட் திரும்புறான்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்பது டபக்குன்னு ஓடி வந்துடும். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக எஸ்ஐபி போடுறவங்களுக்கு நடக்கக்கூடிய வேலை. அதாவது மார்க்கெட் இறங்கி திடீர்னு திரும்பும் பொழுது இந்த டெய்லி, வீக்லி, மந்த்லி எஸ்ஐபின்னு போடுறவங்களுக்கு டபக்குன்னு அவங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். இதுக்கு பேர் தான் ருபி காஸ்ட் ஏவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் மாசமானா அல்லது வாரமானா அல்லது டெய்லி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்களே, அப்போ அவங்க கீழே போய்கிட்டே இருக்கு. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் மேலே வந்ததுன்னா அப்போ அவங்க ஏவரேஜ் ப்ரைஸ் இங்கேயா இருக்கும், இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கும் ஏவரேஜ் ப்ரைஸு. இது பெரிய அதிசயமா? பட் ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் அதுக்கும் கிட்டத்தட்ட 100 நாள் ஆயிடும். ஏன்னு கேளுங்க, கீழே இறங்குறப்ப ஒரு 10-20 நாள் அப்படி இப்படின்னு ஆடுவானுங்க, அப்புறம் அப்படி இப்படின்னு இருப்பானுங்க, அப்புறம் மறுபடியும் ஏறக்கு ஒரு 30-40 நாள். அதுவும் சும்மா ஒரே நாளில் நடந்துருமா? அதுவும் கிட்டத்தட்ட 50 நாள் 100 நாள்னு ஆகத்தான் செய்யும். சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா ஹோம்லியான பொண்ணாக இருக்கு அப்படின்ட்டு, ஆனால் நம்மளை அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவள் அடிக்கிற அடி தான் நம்மளுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். அது மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஓ எஃப்ஐஎஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, அப்போ அது போன்ற பங்குகள்லாம் ஒரு வேளை உச்சத்தில் பறக்குமோ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்க, இந்த குஜராத் பிப்பாவா போர்ட்னு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி இன்னைக்கு 5% ஏறி இருக்கான். இந்த கம்பெனியினுடைய முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஃப்ஐஎஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த ஒரு வருடங்களில் ஏற்றிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி கடந்த 2 குவார்ட்டர்களில் பார்க்கும்பொழுது டிஐஸ்மே மார்ஜினலாக அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷேர்னுடைய பிஇ ரேஷியோ அப்படின்றது இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து இதனுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட் என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் எல்லாம் கிடையாது. மீடியமாக அவனுடைய லாபம் என்னமோ அந்த லாபத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஷேருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 50% கும்பாகி கீழே படுத்து கிடக்கு. ஸோ ஒரு ஹோம்லியான கேர்ள் தான், ஆனால் அவங்க நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. அடி விளக்கமாத்துலேயே அடி விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஏறணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா மார்க்கெட்டில்? அப்படியெல்லாம் கிடையாது நண்பர்களே. அதே மாதிரி இப்போ இந்த 2025 ஏதாவது செக்டர்லாம் மேல் நோக்கி வருமா இறங்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் இந்த ஐடி ஃபார்மா ரிலேட்டடான செக்டர்ஸ் கொண்ட பங்குகள் நேற்று ஃபார்மா ஒரு மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருந்தான். இன்னைக்கு ஐடி இதில் சிலது மொமெண்டம்ல இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய செய்திகள் இருக்கா
அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஜந்தா ஃபார்மான்னு ஒரு பங்கு அவன் இன்னைக்கு 3% பாசிட்டிவ் கீழே வெறும் 2600 ரூபாயில இருந்தவன் 2747 வந்திருக்கான். ஆனால் 6 மாச பீரியட்ல இது இன்னுமே ஒரு லாஸ் மேக்கிங் ஸ்கிரிப்டாக தான் இருக்கு. அதே மாதிரி மேன்கைண்ட் ஃபார்மாவும் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஆனால் 6 மாசத்துல பார்க்கும்போது அவன்லாம் 3000 ரூபா இருந்தவன் தான் இன்னும் 2400 ரூபாயில உளுந்து தான் கிடக்கிறான். கான்கோட் பயோடெக்னு ஒரு கம்பெனி அவனும் 6 மாச பீரியட்ல 2600 ரூபாயில இருந்தவன் ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் பக்கம் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பெர்சிஸ்டன்ட்னு ஒரு ஷேர் அவனும் ஆல்மோஸ்ட் மேலே இருந்தவன் தான் அவனும் இப்போ கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த எல்டிடிஎஸ் அப்படின்ற ஷேரும் 6 மாசத்துல வீக்காக இருந்தவன் தான். பட் இன்னைக்கு செய்தியில் பாசிட்டிவ் மொமெண்டம் வந்திருக்கான். ஸோ இதுதான் ஐடி அண்ட் ஃபார்மா ரிலேட்டடான சில ஷேர்களினுடைய செய்திகள் இன்னைக்கு பாசிட்டிவ்ல வந்த ஸ்டாக்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வாங்கிக்க குபால் அப்படின்ற மாதிரி மனசை காயப்படுத்திய மாதிரி ஏதாவது இன்னைக்கு ஸ்டாக்குகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இந்த கேஃபின் டெக் அப்படின்ற ஷேர் வந்து குபால்னு குத்திவிட்டு ஓடி போயிட்டான். ஆல்மோஸ்ட் 3% என்பது இன்னைக்கு காலி. கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது 16% காலி. ஆனால் அதே சமயம் ரெட் டு கிரீன் அப்படிம்பாங்க. அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் கீழே இருந்திருப்பான், மைனஸில் இருந்திருப்பான். பட் க்ளோசிங்கில் வந்து ஆச்சரியகரமான முறையில் பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகி சந்தோஷப்படுத்தக்கூடிய ஷேர்களும் சில நாட்கள் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு அப்படி ஏதாவது ஷேர் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த என்எல்சி இந்தியாலாம் காலையில் வெறும் 200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். கடைசியில் க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 225 ரூபா. ஹை எவ்வளோ வரைக்கும் போயிருக்கான் தெரியுங்களா? 233 வரைக்கும் போயிருக்கான். அக்னி நட்சத்திரத்தில் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் மழை வரும். அந்த மாதிரி ஒரு அதிசயமாக இன்னைக்கு ஒரே நாளில் 200 ரூபா ஷேர் 33 ரூபா ஏறி இருக்கு. அது என்ன ராசின்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு 10 ஷேர் நம்ம போர்ட்ஃபோலியோல இருந்தா கூட சந்தோஷமா இருக்கு. ஆனால் 10 வேண்டாம், ஒரே ஒருத்தர் இருந்தா கூட சந்தோஷமா இருக்கும். ஆனால் அந்த ஒன்று தாங்க இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஃபாரினர்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல ஒரு லாபம் வரும்பொழுது ப்ராஃபிட் புக்கிங் நல்லா அருமையாக தான் பண்ணுறாங்க. அந்த வகையில் சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரெட்டிங்டன்ல இன்னைக்கு 7% இறங்கியிருக்கான். இருந்தாலும் சும்மாவா இறங்கினா கடந்த 6 மாசத்துல உச்சத்துக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் 150 ரூபா ரேஞ்சில் இருந்து 250 ரூபா வரைக்கும் போய்கிட்டு தான் அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆகி ஒரு 7% இறங்கியிருக்கான். இந்த பிடிசிஎல் அப்படின்ற ஷேர்ல இன்னைக்கு லோயர் ஃப்ரீஸ் ஆன ஷேர் நியூஸ். அப்படி அந்த நியூஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10% ஆயிருக்கான். ஆனால் கடந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவனு சும்மா இல்லை, 7000 ரூபாய் இருந்தவன் கிட்டத்தட்ட 17000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு தான் இப்போ 10,000 அப்படின்னு வந்திருக்கான். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த இசட்எஃப்சி இந்தியா அப்படின்ற ஷேர் 5% இறங்கியிருக்கு. ஆனால் அவனுல என்ன ஒரு வித்தியாசமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலீட்டாளர்கள்ல கடந்த டிசம்பர் குவார்டர்ல 2 பேருமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய தலைங்க எஃப்ஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், டிஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஷேர் இன்னைக்கு 5% இறங்கினது மட்டும் இல்லை, கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதான் செய்தி. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல சிவனேன்னு ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு நீங்க யாரையாவது பார்த்துருக்கீங்களா? இந்த இருக்காருல ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ஷேர் பிரைஸ். நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுலாம் எங்களுக்கு கிடையாதுயா, என்னைக்கு ஒரே பேச்சு தான் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 2021 2022 என்ன விலை இருந்தானோ அதே விலை தான் இப்பவும் இருக்கான். ஆனா இதுக்குள்ள எத்தனை சம்பவங்கள் நடந்துருச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி லிமிடெடுமே மெர்ஜர் ஆயிடுச்சு. ஸ்டாக் மார்க்கெட் பல இடங்களுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் போயிட்டு வந்துருச்சு. இந்தியாவில் பல மாநிலங்களில் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஒரு அரசாங்கமே புதுசாக வந்துருச்சு. ட்ரம்ப் அவர்களே சுட்டு விட்டாங்க. ட்ரம்ப் ஒரு ஓரமாக காதோரத்தில் இருந்தாலும் அவர் தப்பிச்சு வந்து ஜெயிச்சு இப்போ அவர் பிரசிடென்ட்டாக வேற ஆயிருக்காரு. இத்தனை விஷயங்கள் நடந்து சிவனேன்னு ஒரே இடத்துல யார் இருக்கு அப்படின்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். 2021 22 என்ன ரேட் இருந்தானோ அந்த இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணுப்பா, உன்னால வாழ்ந்தவனு எவனும் இல்லை, அதே சமயம் உன்னால இழந்தவனு எவனும் இல்லை. ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு இதுவும் அப்படின்ற மாதிரி போட்ட பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம 2-3 வருஷமாக ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த கம்பெனி பல்வேறு டிவிடெண்டுகள் கொடுத்திருந்தாலும் அவங்களுடைய பேங்க் வட்டி அளவு கூட அது வந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம். நண்பர்களே, அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா, சென்னையிலாம் வந்து அண்ணே உங்க பர்ஸ் கீழே கிடக்குது அப்படிம்பாங்க. உடனே நம்ம குமிஞ்சு எடுக்கல நம்ம பர்ஸை தூக்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் குமிஞ்சு பார்த்துக்கிட்டு பணத்தை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பணத்துக்கு மேலே அவங்க பணத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போறானா இல்லை பணம் கொடுக்குறானா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த குஜராத் கேஸ் லிமிடெட்னு ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுங்களேன். அவன் இதுக்கு முன்னாடி 2023 2024 என்ன விலை இருந்தானோ அந்த இடத்துல போய் விழுந்திருப்பான். இப்போ குமிஞ்சு அண்ணே இங்க பாருங்க ஒரு பர்ஸ் கிடக்குதுன்னு எல்லாம் குமிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இருக்கிற பணத்தையும் தூக்கிட்டு ஓட போறானா அல்லது புதுசா பணம் கொடுக்க போறானா அப்படின்றது யாருக்குமே தெரியாது.
இந்த சமயத்தில் இந்த ஷேரினுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் மிக குறைவாக இருக்கக்கூடிய கம்பெனி தன்னிடம் உள்ள 135 கோடியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்றதான் இதனுடைய செய்தி. சரி நண்பர்களே, ஒரு மனம் வருத்தத்தக்க செய்தி என்னன்னா, ஏற்கனவே நம்ம இந்த வீடியோவின் தொடக்கத்தில் பார்த்த மாதிரி இவ்வளவு தூரமும் பல்வேறு ஷேர்கள் சரிவடைந்த பிறகும் அந்த இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோவிடவும் இன்னும் ஸ்டாக் பிஇ ரேஷியோ இன்னும் கம்மியாக வந்து சேரலையே ஆண்டவா. அப்போ நம்ம எவ்வளவு ஓவர் வேல்யூவேஷனில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்மளை நாமளே கிள்ளி பார்த்தா தான் தெரியுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இந்தியாவில் பணப்புழக்கம் பயங்கரமாக கண்டமேனிக்கு இருக்குன்னு அர்த்தம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.